ஒரு அருமையான தலைப்பு. அதுவும் பசியோடு இருக்கிற நேரத்தில் தவத்தை பற்றி பேசணும். தவம் பசியோடு இருக்கும்போது தவம் வருமா? எல்லாருக்கும் பண்ணி தான் ஆகணும். வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து இறைவனை நன்றாக ஊன்றி நினைத்து விபூதி தரித்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? விபூதி தரிக்க வேண்டாம். ஆனால் நித்திய கர்ம விதியிலையும் பொது விதி, சிறப்பு விதி எல்லாவற்றிலும் வள்ளல் பெருமானவர்கள் விபூதி தரித்து சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து கடவுளை ஊன்றி நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க நினைக்கிறது? தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தியானம்னா என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது தியானம் சொல்கிறாங்க, தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம் சொல்லும் பொழுது ஒரு உருவத்தை ஊன்றி நினைத்து சும்மா உக்காந்தா நமக்கு ஒன்றும் தவம் வராது. அதனால் ஒரு உருவம் வேணும் இல்லைங்களா? அந்த உருவத்தை நமக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, நமக்கு எங்கள் எல்லாருக்கும் வள்ளலார் தான். அந்த மாதிரி ஊன்றி கவனித்து அந்த உருவத்தை, ஐயா சொன்னது போல் அவரோட உருவம் என் மனசில் பதிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதுபோல் இறைவனுடைய அந்த உருவத்தை மனதிலே வாங்கி கொண்டு முதலில் உருவமாக நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். பிறகு அந்த உருவமே கரைந்து அருவமாக மாறும், துவைதம் அத்வைதமாக மாறும். நிஷ்கலமாக ஒரு பொழுதும் தியானம் பண்ணக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நித்திய கர்மத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, புதிதாக தியானம் பழகுபவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் புர்வ மத்தியிலே பெருமான் சொல்லுவாங்க, ஐயா அண்ணா சொன்னது போல மனதை சிற்றவையின் கண்ணே நிறுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிற்றவையிலே ஒரு வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாகவும் அதனுடைய அங்கே ஒரு ஓங்கார பீடம் அமைந்திருப்பதாகவும் அதன் நடுவே ஒரு விளக்கு அமைந்திருப்பதாகவும் அந்த விளக்கின் தீபத்தின் ஒளியிலே கடவுள் விளங்குவதாகவும் பாவித்து பழகி நம்முடைய நாவானது அந்த ஜோதியை நினைக்க வேண்டும். உதடானது சிவாய நம பஞ்சாட்சரத்தை ஓத சொல்கிறாங்க முதலில் வருபவர்களுக்கு. அடுத்தது இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்ம அறிவு என்ற கற்பூரத்திலே கடவுள் அருள் என்ற ஒரு தீபமானது எரிந்து கொண்டிருக்கின்றது. அதை மனதிலே பார்த்து பழகி பாவித்து, பாவனா பக்தின்னு சொல்லுவாங்க. பக்தியிலேயே நிறையா பக்திலாம் இருக்குது. பாவனா பக்தி இருக்குது, அப்புறமா மனசுலேயே அந்தரங்க பக்தி இருக்குது, மானசீக பக்தி இருக்குது, பயபக்தி இருக்குது, நிறைய பக்தி, ஆடம்பர பக்தி இருக்குது. வியாபாரம் பேசுறது, உனக்கு ஒன்று தரேன், நீ எனக்கு இதை செய்தேன்னா நான் உனக்கு ஒன்று தருவேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுகிற பக்தியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் பாவனா பக்தி நல்லா பாவித்து பழகி நமக்குள்ளாக அந்த இருக்கின்ற அந்த ஜோதியை, நமக்குள்ளாக இருக்கிற ஜோதியை நம்ம பார்க்கணும். ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டோம். இந்த மனிதனாக பிறந்து எத்தனையோ பிறவிகளை எல்லாம் தப்பி மேலான இந்த மனித பிறவியை அடைந்திருக்கின்றோம். அந்த மனித பிறவியில் தான் கடவுளை நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், மற்ற 84 லட்சம் யோனி வேதங்கள் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மனித பிறவியில் தான். இந்த மனித பிறவியை தப்ப விடக்கூடாது. ஏன்னா இந்த உடம்பு தாங்க வேதிக்கணும். அந்த வேதிச்சோ தவம் பண்ணி தியானம் பண்ணி, முதல்ல தியானம் பண்ணுங்க, அடுத்தது தவம் பண்ணுங்க. தவம்னா என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மனசு அடங்கிறது தான் தவம். மனசு அடங்குதா? இப்போ சொற்பொழிவு கேட்குறீங்க, உங்கள் மனசெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்கவுங்களுடைய மனசாட்சி பிரகாரம் அவங்கவுங்களோட மனசுக்கு தான் தெரியும். வீட்டில் இருக்குதா, வெளியே இருக்குதா, இல்லை சொற்பொழிவில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்திரியங்கள், ஐயா அண்ணா சொன்னது போல இந்திரியங்கள் கரணங்கள் எல்லாத்தையும் கடக்க முடியுமா? ஃபஸ்ட்டு இந்திரியங்களை ஒடுக்க முடியுமா? ஐயா சொல்கிறாங்க எல்லாத்தையும் அடக்கு. எப்படி அடக்குறது அப்படின்னு கேட்கும் பொழுது திருமூலர்கிட்ட ஒரு பாடல் சொல்வார், பார்ப்பானகத்தில் பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாரின்றி வெறித்து திரிவன. வேய்ப்பார் இருந்தும்
வெறியும் அடங்கினால் அந்த பார்ப்பசுக்கள் ஐந்தும் பாலாய் சொரியுமே. திருமூலர் சொல்லுவார், நமக்குள்ளே இருக்கின்ற அந்த புலன்கள் எல்லாம் மெய்ப்பாரின்றி வெறித்து திரிதான், கண்டபடி போகுது. அதை இழுத்து பொறுத்து கொண்டு போய் புரு மத்தியில் அடங்கு, மண்டையிலே 2 போடுங்க. அது போய் உக்காரணும். காலையில் போய் 4 மணிக்கு எழுந்துக்கணும், உக்காரணும். உக்காந்து அது முன்னாடி போக விட்டுடுங்க. அது எங்கே போகுதோ எங்கே வருதோ அப்படின்னு சொல்லிட்டு மேய விட்டுடுங்க. அதுக்கு ஒரு கடிவாளம் போடணும். பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கட்டுக்கடங்கா மனப்பரியை கட்டுமிடத்தே கட்டுவித்து மட்டுக்கடங்கா ஆங்கார மதமா அடங்கா அடக்குவித்தே எட்டுக்கு செய்த 2வென இசைவித்தெல்லாம் இன்னமுதம் அட்டு கொடுத்தே அருந்துகின்றோய் அடியேன் ஒன்றன் அடைக்கணும். கட்டுக்கடங்காத அந்த மனப்பரியை குதிரையை கடிவாளம் போட்டு கட்டினோம் என்று சொன்னால் மனதை சிச்சவின் கண்ணே நிறுத்தணும். சரிங்க மேடம், இதெல்லாம் ஆகுமா? சரி, தியானம் பண்ண சொல்கிறீங்க, தவம் பண்ண சொல்கிறீங்க. இது நான் எந்த இடத்துல நான் தவம் பண்ணுறது, எந்த திசையை நோக்கி தவம் பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு தியானத்துக்கு வாங்க, அப்புறமா தவம் ஒன்றா போகலாம். அப்போ தியானம் பண்ணும் பொழுது வீட்டில் ஒரே இடத்துல உட்காரணும். எந்த இடத்துல முதல் நாள் உட்காந்திங்களோ அதே இடத்துல உட்காரணும். அதே இடத்துல முன்னாடி இந்த பெரிய ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, மான் தோல் போட்டிருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. புலித்தோல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கோம், அதெல்லாம் தேவையில்லை. ஒரு பலகையை ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வெள்ளை விரிப்பை போட்டுட்டு அது மேலே உட்காந்துட்டு நம்முடைய 2 கண்களையும் புருவமோதியை நோக்கி இணைத்து அந்த சிற்றவையிலே கவனம் வைக்கணும். கவனம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கே அனுபவம் தெரியும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், போக 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 உங்களுக்கே நல்ல அனுபவம் தெரியும். சரிங்க, எந்த திசை நோக்கி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு நோக்கி உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா போக சித்தி கிடைக்கும். மேற்கு நோக்கி தியானம் பண்ணிங்கன்னா சொர்ண சித்தி கிடைக்கும். தெற்கு நோக்கி தியானம் பண்ணிங்கன்னா சாகா நிலையும் நித்திய தேகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது தெற்கு தான். ஞான சபையை கூட வள்ளல் பெருமான் தெற்கு நோக்கி தான் அமைச்சிருக்காரு. அந்த தெற்கு நோக்கி தியானம் பண்ணணும். அடுத்தது வடக்கு அப்படின்னு சொல்லும்போது சுத்த சித்தியை தரக்கூடியது வடக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம தியானம் பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக 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 என்ன ஆகும், இதெல்லாம் மனசு கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும். அடங்க ஆரம்பித்து பழக பழக அடங்க ஆரம்பித்த பிறகு நம்முடைய கரணங்கள் இருக்கு இல்லைங்க, ஃபஸ்ட்டு புலன்கள் அடக்கிறது தான் பெரிய கஷ்டம். நீங்கள் ஞானிகளோட நிறைய ஆசிரமத்துக்கெலாம் போயிருக்கலாம். அங்கே போனீங்கன்னா ஒரு கூர்ம பீடம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒரு ஆமையோட படத்தை போட்டு அது மேலே ஒரு பீடத்தை ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் எதுக்கு அதை வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமை எப்படி தன்னுடைய அவயங்களை உள்ளே இழுத்து கொண்டு தன்னை காத்து கொள்ளுகின்றதோ அதே போல ஒரு மனிதனானவன் 5 புலன்களை அடக்கி தனக்குள்ளாக அடக்கணும். அந்த தனக்குள்ளாக அடக்கணும். அடுத்தது கரணங்கள். இந்த கரணங்கள் தானே இப்போ மனசை பற்றி சொன்னோம் இல்லைங்களா, அந்த கரணங்களை நம்ம அடக்கணும். அந்த கரணங்களை எதனால, அண்ணா சொன்னது போல் தன்னை பெருசாக நினச்சிக்க கூடாது, தன்னை மதியாதிருத்தல், அடுத்தவங்களை குறை சொல்லாமல் இருக்கணும். ஒழுக்கம் முக்கியம். தவம் மட்டும் பண்ணால் பத்தாதுங்க, ஒழுக்கம் இருக்கணும். அதனால தான் 4 தலைப்பை கொடுத்துருக்காங்க. 4 பேர் பேசுங்க. ஜீவகாரணத்தை பற்றி பேசுங்க, பக்தியை பற்றி பேசுங்க, ஒழுக்கத்தை பற்றி பேசுங்க, தவத்தை பற்றி பேசுங்க அப்படின்றாங்க. இந்த தவம் தான் என்ன தெரியுங்களா, நம்மளோட உடம்பை வேதிக்கக்கூடியது. மனுஷனாக பிறந்துட்டோம் இல்லைங்களா, இதை தக்க வச்சுக்கணும். யாருக்காவது சாகிறதுக்கு ஆசை இருக்குதா? யாருக்கும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு புழுவை வச்சிங்கன்னா கூட அது மேலே ஒரு கம்பியை ஒரு குச்சி வச்சு பாருங்களேன், அதை தன்னை காத்து கொள்வதற்கு என்னென்னலாம் பாதுகாக்கப்போ பண்ணுமோ அந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த புழு கூட செய்யும். அது கூட சாகிறதுக்கு தயாராக கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது மனித பிரிவை நாம் அடைந்திருக்கின்றோம். நம்ம சாகலாமாங்க? இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். எந்த சன்மார்க்கத்தில் இருக்கும்? என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம்னு மாற தட்டி பேசினாரே. நோவாது நோன்பு எனை போல் நோற்றவரும் சாவா வரந்தான் எனை போல் சார்ந்தவரும் தேவா நின் அருளை என் போல் பெற்று வரும் இந்த உலகத்தில் யாருளர் சற்றே நீ அறை அப்படின்னு சொன்னாரே. அந்த நோவாத நோன்பு தாங்க சன்மார்க்கத்தில் பேசப்படுது. அந்த கரணத்தை நம்ம ஒழுங்காக வச்சுக்கிட்டோன்னா எல்லாமே சரியாக வந்துடும். அதனால்தான் ஐயா சொன்னாங்க, இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ
அறியேன் என் கோவே துன்றுமல வெம்மாயை ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சும்மா இருக்க முடியுதா? ஒரு நிமிஷம் நம்ம சேரில் நேராக ஆடாமல் அசையாமல் சும்மா உட்கார முடியுதா? சும்மா இருக்க முடியாது நம்மளால். அதான் இதில் கூட சொல்வார் அருணகிரினார், சும்மா இரு சொல் அற, சும்மா இரு சொல் அற அப்படின்னார். தாயுமானவர் கூட சொல்கிறார், சும்மா இருக்க அறிந்திலனே என்று சொல்கிறார். எல்லா ஞானிகளும் சும்மா இருக்கதாங்க பாடுபட்டாங்க. நம்முடைய வள்ளல் பெருமானை என்ன சொல்கிறாங்க? சும்மா இருக்கும் சுகம். அந்த சுகத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் தவம் பண்ணணும். அந்த தவம் பண்ணுகின்ற பொழுதுதான் நம்முடைய உடம்பானது வேதிக்கப்படும். ஒரு பானை இருக்குது, ஒரு குயவர் ஒரு பானையை செய்கிறாரு, பச்சை களிமண்ணுனால செய்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? புடம் போடுறாரு. அது மாதிரி அதை நல்லா வேக வச்சாதான் அந்த பானை எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே போல் நம்முடைய உடம்பை தவக்கணலால் வேதிக்கணும். அப்படி வேதிக்கின்ற பொழுது நம்முடைய உடம்பில் மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் ஏற்படும்னா, வள்ளல் பெருமான் அடைந்த நிலை. பெருமான் என்ன சொல்கிறாங்க? நானே தவம் புரிந்தேன், நம் பெருமான் நல்லருளால் நானே அருசக்தி நாடடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தவம் செய்யறதுனால தான் எல்லாம் என்ன பண்ண, நான் இதெல்லாம் அடைஞ்சேன். முதல்ல சுத்த தேகம், வள்ளல் பெருமானுடைய தேகம் சுத்த தேகம். நரை கிடையாது, திரை கிடையாது, வியர்வை ரோம வளர்ச்சி தாழ்ச்சி கிடையாது, நடந்து போனால் நிழல் விழாது. வள்ளல் பெருமானுடைய சுத்த தேகத்தை பெற்றார். அது மாதிரி முதல் தேகம் சுத்த தேகம், அடுத்தது பிரணவ தேகம்னு ஏற்படும். நம்ம தவம் செய்கின்ற போது 3 அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாருங்களா. முதல்ல சுத்த தேகம் அடைஞ்சாச்சு. அடுத்தது பிரணவ தேகம் அப்படின்னு சொன்னால் தோன்றும் பிடிபடாது. இப்போ விளக்கு இருக்குது, தோன்றுது, அதை போய் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. பிரணவ தேகம். அடுத்தது ஞான தேகம்னு ஐயா சொல்கிறாங்க. தோன்றியும் இருக்கும், தோன்றாமலும் இருக்கும். அந்த 3 தேகங்களையும் வள்ளல் பெருமான் அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் அந்த 3 தேகத்தையும் பெற்று இன்றும் வாழ்ந்து கொண்டு நம்மையும் வாழ வைத்து கொண்டு உங்களையும் செயல்படுத்தி கொண்டு என்னையும் பேச வைத்து கொண்டு வள்ளல் பெருமான் எப்படி பெரிய ஆற்றல் செய்து கொண்டிருக்கின்றார் பாருங்கள். மண்ணுகின்ற பொன் வடிவம் மந்திரமா வடிவும் வான் வடிவும் கொடுத்தனுக்கு மதிமுடியும் மணிமுடியும் சுட்டி பண்ணுகின்ற தொழிலைந்தும் செய்திடவே பணித்து பண்புரை என் அகப்புறமும் விளங்குகின்றபதியே. ஐயா பாருங்க, 3 வடிவத்தை பெற்றார். எதனால? தவம் பண்ணதுனால. ஆனால் எல்லாரும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நம்மளால் உட்கார முடியல, தவம் செய்ய முடியல, ஆனால் ஜீவகாருண்யம் மட்டும் செய்தால் போதும், சாப்பாடு மட்டும் போட்டால் போதும், அது ஒன்று தான் நமக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் 2 நிமிஷம் உட்காரு, ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு சொன்னால் நம்மளால் உட்கார முடியல. விண்ணப்ப கல்வியன்பால சொல்லுவாங்க, சரிப்பா ஒரு நல்ல நூலாக படி, நல்ல சிவாகம நூல் படி அப்படின்னு சொன்னால் உனக்கு வாய் நோகுது. எப்படி சாடுறாரு பாருங்க. உனக்கு நல்ல சிவகாம நூல் படின்னு சொன்னால் உனக்கு வாய் நோகுது. நல்ல நெறியில் செல்லு அப்படின்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற. சரிப்பா சரி, அந்த நெறிக்கு கூட நீ போக வேணாம், அட்லீஸ்ட்டு சிவசிவா அப்படின்னு கூட சொல்லு. அந்த சிவசிவான்னு சொல்கிறதுக்கு கூட உனக்கு என்ன பண்ணுது? தூக்கம் வருது. நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை சாடுற பாருங்க. சிந்தை ஒன்று வாக்கொன்றாய் செய்கை ஒன்றாய் ஓடவிட்டு எந்தை நினை ஏத்தாமல் இருந்ததுண்டு. சிந்தை ஒரு வேளை, வாக்கு, செய்கை ஆகிய எல்லா 3த்துலேயும் நம்ம ஒன்றா இருக்கணும். அதான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருமையுடன் இறைவனை ஒருமையாக நம்ம நினைக்கணும். அதே மாதிரி சரிங்க தியானம் பண்ண சொல்கிறீங்க, யார்கிட்ட நான் போகிறது? அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க. அதுவும் அந்த குரு எப்படி இருக்கணும்னா உடலியல் தெரிஞ்சிருக்கணும், உளவியல் தெரிஞ்சிருக்கணும், நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கணும். நல்ல குருவாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். தொட்டு காட்டாத வித்தை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல குருவை தேடி என்னென்ன சொல்லுவாங்க, அகவல்ல சொல்லியிருக்காங்க. அறிபவை அறிவது, குரு மூலமாக சாகா கல்வியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கேட்பவை கேட்பது, நாதம் முதலான தோத்திரங்களை
அவர் மூலமாக தியானம் பண்ணி நாதத்தை நம்ம கேட்கணும். அடுத்தது காண்பவை காண்பது, நமக்குள்ளாக இருக்கின்ற உள்ளொளியை நாம் காண வேண்டும். ஆனால் நம்ம பார்க்குறதுல என்ன, ஞான நாடக காட்சி கிடையாது, ஊன நாடக காட்சி, தொலைக்காட்சி, தொல்லையை தரக்கூடிய தொலைக்காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஒளியை ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஜோதி கூட எப்போ தெரியுமா தெரியும், மனசு காற்றறியா தீபம் போல இருக்கும் பொழுது. பெருமான் அனுபவ மாலையில் சொல்லுவாங்க, பெரிய ஜோதி ஒன்று தோணுச்சு, அதுக்குள்ள ஒரு பொன்னொளி, அதுக்குள்ள ஒரு செவ்வொளி, அதை நான் பார்த்தேன், அந்த நிலையெல்லாம் பெருமான்னு சொல்கிறாங்க. அந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் தவம் பண்ணணும், நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும். காண்பவை காண்பது, காட்சியை பார்க்கணும். அடுத்தது செய்பவை செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான முயற்சி செய்யணும். என்ன முயற்சி? விருப்ப முயற்சி இருக்கணும். ஆகா, நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், நம்ம இனிமேல் சாகக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம தேகத்தை அடுத்த பிறவி, இந்த பிறவி போச்சுன்னா எந்த பிறவின்னு எனக்கு தெரியாது. வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, இந்த பிறவி போச்சுன்னா எந்த பிறவின்னு எனக்கு தெரியல, அதனால தான் இந்த பயத்தால் இந்த உடம்பை நான் சுமக்கின்றேன் பரம்பு சுடரே அப்படின்னு சொல்வேன். அந்த மாதிரி இந்த உடம்பை நித்திய தேகமாக மாற்றணும், அழியாத தேகமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? செய்பவை செய்பவது. அடுத்தது முடிச்சிடுறாங்கய்யா. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்பவை உண்பது, அமுதத்தை சாப்பிடணும். நல்லா இதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு குருவாக தேர்ந்தெடுத்து நமக்குள்ளாக இந்த அனுபவங்களை எல்லாம் பெற வேண்டும். ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய் நெஞ்சே, விக்கல் வராது கண்டாய் அப்படின்னு பெருமான் சொல்கிறாங்க. நீங்கள் தியானம் பண்ணுகின்ற பொழுது இது பெரிய சப்ஜெக்டு. நமக்குள்ளாக அமுதம் வாய் நுனியில் ஊறும், அடுத்தது அண்ணாக்கில் ஊறும், மொத்தம் மதிமண்டலத்து அமுதம் அப்படின்னு சொல்கிறாங்க, நவவகை அமுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய சப்ஜெக்டு. இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் உணரணும்னா தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, மனசு அடக்குங்க, அந்த இந்திரியங்களை வெல்லுங்க, கரணங்களை வெல்லுங்க. மலமாயை இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அந்த நிலை எப்போ வேணாலும் உங்களுக்கு வரலாம். முயற்சி செய்தால் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ, அறியேன் என் கோவே துன்றுமல வெம்மாயையற்று. இந்த மலமாயையில் ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதாயி எல்லாத்தையும் வென்றுட்டு தான் கடைசியில் தான் சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு கிடைக்கிறது. அதுக்கு பிரம்ம தத்துவத்தை வெல்லணும். அடுத்தது காலம் நியதி என்ற மாலோன் தத்துவத்தை, இதெல்லாம் நெஞ்ச அறிவுறுத்தல் பகுதியில் வருது. மாலோன் தத்துவத்தை போகணும், அதை கடக்கணும். அடுத்தது சுத்த விதைக்கு போகணும். அடுத்தது திருவருளை சேவிக்கணும். அதுக்கு மேலே தன்னைத்தானே சேவிக்கணும். அடுத்தது அருட்பெருஞ்சோதியை பார்க்கணும், அதையும் பாராமல் பார்த்து அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. இத்தனை அனுபவங்களை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை வருது இல்லை, இத்தனை அனுபவங்களை பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பை எமக்கு கொடுத்த தலைவர் ஐயா அவர்களுக்கும் இந்த சன்மார்க்க சங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வந்தனத்தையும் தெரிவித்து கொண்டு, ஏன்னா வீணில் பராக்கில் விடாதீர்கள், சீக்கிரம் நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த உடம்பு, ஏன்னா நாள் போது ஓடுகின்றவன் கதிரவன் அவன் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய், நமக்கும் வயசாகிட்டே போது, அதற்குள்ளாக இந்த உடம்பை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தவம் ஒரு முக்கியமான ஒரு பெரிய பங்கு தவம் வகிக்கின்றது என்று சொல்லி இந்த உரையை முடிக்கின்றேன். வந்தனம், வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி